இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வருதில்ல, அந்த மனித வாழ்க்கையில் கருணை கொலைன்னு ஒரு நடைமுறை இருக்குது. அது என்ன கருணை கொலை அப்படின்னா, இந்த யாரால் இப்போ பிறக்கிற குழந்தைகள் இருக்காங்கள, பெற்றோர்கள் உதவி இல்லாமல் யாரால் சுயமாக தனக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்க முடியுமோ அந்த குழந்தைகள் தான் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். இப்போ பெற்றோர்கள் உதவி இல்லாமல் ஒரு குழந்தை அவங்களால வாழ முடியாது, நடக்க முடியாது, அப்படி அந்த மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சு. அவங்க அந்த குழந்தைகளால் சுயமாக எதையுமே செஞ்சிக்க முடியாது. அவங்க அப்பா அம்மா இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டா தான் அவங்கள பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி சில குழந்தைகள் இருப்பாங்க, மூளை வளர்ச்சி இல்லாமல், உடல் வளர்ச்சி இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளை கருணை கொலை செய்து கொள்வதற்கு உத்தரவிட்டு விட வேண்டும் அந்த ஊர் நிர்வாகம். இது நான் இப்போ சொல்லலை, இப்போ கூட செஞ்சால் கூட அது சரிதான். ஏன்னா அந்த மாதிரி குழந்தைகளை பெற்றுடுறாங்க. அப்புறம் அதுக்கு ஒரு நடைமுறை எதுவுமே இல்லை. ஆனால் அந்த குழந்தைகளுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளால் ஒரு மூளை வளர்ச்சி இல்லை அவங்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை பெற்ற தாய்மார்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளுக்காகவே தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணிச்சிடுறாங்க, தியாகம் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைகளால் பிற்பாடு இப்போ அந்த பெற்றவங்க இறந்த பிறகு அந்த குழந்தைகள் அனாதைகளாகிறாங்க. அந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். அந்த குழந்தைகளால் தன்னிச்சையாக எதையுமே செய்ய முடியாத நிலையில் இப்போ அதுக்கான இடங்கள்லாம் இருக்குது, பார்த்துக்கிறாங்க. அது சில இடங்கள் இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு, சிறப்பு திறனுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு சில மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய அமைப்புகள் இருக்கிறதுனால அதோட பிரச்சனை நமக்கு தெரில. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது அங்குள்ள மக்கள் சுதந்திரமானவர்கள், சுதந்திரத்தை விரும்புவார்கள். மற்றவங்களை அடிமைப்படுத்துறதை அவங்க விரும்பவே மாட்டாங்க, சுதந்திரத்தை விரும்புகிறவங்க. பிறர் இடையூறு இல்லாமல் சுதந்திரமாக வாழணும், ஒழுக்கமாக வாழணும், கட்டுப்பாடாக வாழணும், பிறரையும் அடிவுபடுத்தக்கூடாது, பிறரையும் நம்மளை அடிவுபடுத்தக்கூடாது. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துடுது, அந்த குழந்தைக்கு மூளை வளர்ச்சி இல்லை, அதுவால் பேசவும் முடியல, அந்த குழந்தையால் அதோட வேலையை அதால் செய்ய முடியல. அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்காகலாம் ஒரு பெற்றுட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த குழந்தைக்கு கொடுக்குற தண்டனையாக அந்த குழந்தைய நீ கடைசி வரைக்கும் பார்த்துக்கணும். அதுக்கு சோறு ஊட்டணும், அதுக்கு குண்டி கழுவி விடணும், குளிப்பாட்டணும், பல் விளக்கி விடணும், அதோட படுக்கையை மலஞ்சலம் கழிச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி விடணும். இதுதான் உன்னுடைய வாழ்நாள், நீ அந்த குழந்தைய பெற்றதுனால உனக்கு கொடுத்த தண்டனை அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நான் சொல்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய விருப்பம் இல்லை, அவங்களோட இயல்பை வச்சு தான் நான் ஒரு விதிமுறையை சொல்கிறேன். ஒரு விதிமுறையை நான் சொல்கிறேன் அப்படின்னா அது என்னுடைய விருப்பம் அல்ல, அவர்களுடைய இயல்பு என்னவாக இருக்கும் அதை நான் யூகிக்கிறேன். எப்படி யூகிக்கிறேன்னா, என்னுடைய இயல்பு என்னவோ அதுதான் அவங்களுடைய இயல்பு, என்னுடைய இயல்பு தான் சரி அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. என்னுடைய இயல்பு, நான் ஒரு சுதந்திரத்தை விரும்புகிறவன், என்னுடைய உரிமைகள் என்ன, என்னுடைய உணர்வுகள் என்ன, இது ஒரு பொதுவாக எல்லாத்துக்கும் உள்ள உணர்வு தான் உரிமை. அப்படிப்பட்ட உணர்வும் உரிமையும் தான் நான் விரும்புவேன். என்னுடைய உணர்வு உலகத்தில் உள்ள அனைவரையும் புரிந்து கொள்வதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வு என்னுடைய உணர்வாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கு எனது உணர்வை, என்னையை நான் புரிந்து கொண்டாலே போதும், இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் புரிந்து கொண்ட மாதிரி என்னுடைய இயல்பு தான் எல்லாருடைய இயல்பாக இருக்கணும். எதிர்காலத்தில் அந்த புதிய தலைமுறை மனித நிலையில் முழுமையடைந்த அந்த மக்களுடைய இயல்பு என்பது என்னுடைய இயல்பை அடிப்படையாக கொண்டு யூகித்து தான் நான் அதற்கான ஒரு உலகையே உருவாக்குறேன். அந்த மாதிரி ஒரு தன்னால் சுயமாக வாழ முடியாது ஒரு குழந்தையால், மூளை வளர்ச்சி குறைவாக இருக்குது, உடல் வளர்ச்சியில் குறைவாக இருக்குது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுத்தே கிடப்பாங்க, நடந்தாலும் கஷ்டப்பட்டு நடப்பாங்க, மூளை வளர்ச்சி கரெக்டாக இருக்காது, அவங்களால வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி குழந்தைகளை பிறந்து ஓரிரு வருடங்களிலே கருணை கொலை செய்வதற்கு ஊர் நிர்வாகம் அனுமதி கொடுத்துவிடும். அந்த மாதிரி குழந்தைகளை வளர்க்கிறது அந்த தாய்மார்களுக்கு மிகப்பெரிய தண்டனை. அதனால் இந்த மாதிரி குழந்தைகளிடமிருந்தும் பெண்களை பாதுகாக்க வேண்டும். இந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாமல் சுயமாக வாழ முடியாத குழந்தைகள் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி குழந்தைகளிடமிருந்து பெண்களை பாதுகாக்க வேண்டும். பெண் விடுதலை என்பது இதையும் உள்ளடக்கியது தான். இந்த மாதிரி குழந்தைகளை பெற்றுட்டு வாழ்நாள் முழுதும் நரகமாக வாழ்ந்துட்டுருக்கிறவங்க இருக்காங்க. அந்த பெண்கள்லாம் சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, இந்த உலகத்தை சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னடா உலகம் இதுன்னு சொல்லிட்டு சபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அதுக்கெல்லாம் அவங்க சம்மதிக்க மாட்டாங்க முதல்ல. அதனால் அதை அவங்களுடைய உணர்வை தான் நான் சொல்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க,
அப்படின்னா அவங்க கண்டிப்பாக கொன்னுடுவாங்க. இந்த மாதிரி குழந்தையெல்லாம் அவங்க வளர்க்க மாட்டாங்க. அதனால் அதையே நம்ம ஒரு சட்டமாக மாற்றிடணும். அதுக்கு அனுமதி கொடுத்து விட வேண்டும். சட்டத்தின் அனுமதியோடு, ஊர் நிர்வாகத்தின் அனுமதியோடு அந்த வேலையை செஞ்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மனித உயிரில் தான் ஒரு குழந்தைய பெற்றாக்கா அப்புறம் வந்து ஒரு 5-6 வயசு வரைக்கும் பக்கத்துலேருந்தே பார்க்குற உயிரினம் எதுனா மனித உயிரினம் தான். 5-6 7-8 வயசு வரைக்கும் கூட பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறாங்க குழந்தைய பெற்றாக்கா. இது மாதிரி வேறு எந்த உயிரினத்துலையுமே கிடையாது. ஒரு ஆடு பிறக்குதா, பிறந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் அது நடக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் ஒரு 2 மாதம்தான் தாயோடு இருக்கும், 3 மாதம்தான். அப்புறம் அது தனியாக மேய போயிடும். 3 மாதம்தான் அந்த தாய்க்கான கடமையே. அது மாதிரி ஒரு நாய் குட்டி போட்டுச்சா 3 மாதத்தில் அந்த குட்டி தானாக தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருது. தாயும் குட்டியும் பிரிஞ்சிடுறாங்க. 3 மாதம்தான் அந்த குட்டியை அந்த நாய் வளர்க்குது. அதற்கு பிறகு அந்த வேலையை அந்த நாய் செய்கிறதில்ல. அதுக்கப்புறம் அந்த குட்டியை பற்றின கவலையே அந்த நாய்க்கு கிடையாது. ஆக இப்படி தான் பிற உயிரினங்கள் வந்து அந்த தாய் உயிரினம் வந்து குழந்தை அதுக்கூட குட்டி போடும்போதோ, ஒரு பறவை வந்து ரெக்கை முளைக்கிற வரைக்கும் தான் அந்த தாய் பறவைக்கு அந்த குஞ்சு பறவையை பாதுகாக்கும். இப்படி தான் பிற உயிரினங்களுடைய தாயின் கடமை என்பது இருக்கிறது. மனித உயிரினத்தில் தான் 6 வருஷம், கிட்டத்தட்ட 6 வயசாகிற வரைக்கும், 7 வயசாகிற வரைக்கும், 8 வயசு சொல்லப்போனால் 8 வயசு வரைக்கும் தாயின் கண்காணிப்பு, ஒரு நெருக்கமான கண்காணிப்பு தேவை, அரவணைப்பு தேவை, அக்கறை தேவை. தாய் மட்டும் போதாது, ஒரு குடும்பமே ஒத்துழைக்கணும். ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு தாய் மட்டும் போகாது. பிற உயிரினங்களை தாய் மட்டுமே போதும். குறைந்தது 3 மாதம் மட்டுமே போதும். ஆனால் மனித உயிரினத்தில் தான் தாய் மட்டும் போதாது, எல்லாருமே பார்த்துக்கணும். ஏன்னா 6 வருஷம் பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அப்போ தாய் மட்டுமே போதாது, 8 வருஷம் பார்த்துக்கணும். ஒரு குழந்தைய பாதுகாப்பாக இந்த வெளியே வாழ்வதற்கு அனுமதிப்பதற்கு 8 வருஷம் தேவை. 8 வருஷம் ஒரு தாய் மட்டுமே போதாது. தந்தை பார்த்துக்கணும், பேர குழந்தைங்க, அப்பா அம்மா. அதுக்கு தான் நம்ம கூட்ட குடும்பமாக ஏன் வாழ்கிறோன்னா அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும். குழந்தைகளுக்கு நல்லது எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லா வித அனுபவங்களையும் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்படிங்கிறக்காக தான் இந்த கூட்டு குடும்ப அமைப்பு. ஒரு நம்பிக்கையான உறவு முறையில் அந்த குழந்தை வளரணும். நம்பிக்கையான உறவு முறை என்பது அந்த கூட்டு குடும்ப உறவு தான். அது நம்பிக்கையான உறவு முறை. அது வந்து இந்த குழந்தை வந்து வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்பிக்கையானவரிடமிருந்து அந்த வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கூட்டு குடும்ப உறவு என்பது நம்பிக்கையான உறவு. அதுலேருந்து அந்த குழந்தை வந்து சண்டை எல்லாத்தையும் கற்றுக்கணும். சண்டை கற்றுக்கணும், அன்பு கற்றுக்கணும், கோவிச்சிக்கிறது, எல்லாமே கற்றுக்கணும். ஒரு உரிமையோட, ஒரு அக்கறை உள்ளவர்களோடு அந்த குழந்தை வளர வேண்டும். அதுக்கு தான் நம்ம ஏன் கூட்டு குடும்பமாக வாழணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு காரணம். இப்படி ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு ஒரு கூட்டு குடும்பமே தேவைப்படுகிறது. அப்புறம் வந்து கூட்டு குடும்பத்துக்கு வெளியில் பக்கத்து கூட்டு குடும்பங்க, போய் நண்பர்கள், அப்படி உறவினர்கள், அப்படி ஒரு குழந்தை வளர்ப்பில் வந்து இவ்வளோ பெரிய உதவி வந்து மனித உயிர்களுக்கு தேவைப்படுது. பிற உயிரினங்களுக்கு தாய் உயிர் மட்டுமே போதுமானது, வேறு எதுவும் அந்த அளவுக்கு தேவையில்லை. இல்லை, அங்கேயும் வந்து தேவை தான், ஆனால் காலம் ரொம்ப குறுகியது. ஒரு 3 மாதம் போதும். அப்புறம் அவங்க அந்த 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 சேய் உயிரினங்கள் வந்து தானாகவே தன்னை பார்த்துக்கும். ஆனால் மனித உயிரினத்தில் இத்தனை வருஷம் செலவழிக்க வேண்டியது இருக்குது, 8 வருஷம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகள் வளர்ந்து பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்குமே தவிர வாழ்நாள் முழுவதும் உபத்திரவமாக இருக்கவே கூடாது. அதனால் அந்த குழந்தைகள் வந்து சுயமாக வாழ முடியாதா, மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கா, உடம்பு வளர்ச்சி குறைவாக இருக்கா, சுயமாக வாழ முடியாத அளவுக்கு உடல் வளர்ச்சி குறைவாக இருக்குதா, அது நடக்க முடியாதா, அவைகளுக்கு தேவையான உணவை மற்றவர்கள் தான் கொண்டு கொடுக்க வேண்டுமா, கழிப்பிடம் செல்ல முடியாதா, அந்த மாதிரி குழந்தைகளை வந்து கருணை கொலை செய்து கொள்வதற்கு அந்த ஊர் நிர்வாகம் உத்தரவிட்டுவிடும். கருணை கொலை செய்யாமல் இருக்கக்கூடாது. அது எல்லாருமே அங்கே உள்ளவங்க பண்ணிவிடுவாங்க. ஃப்யூச்சரில் எதிர்காலத்தில் பிறக்க போகிறவங்க எல்லாருமே சுதந்திரமாக வாழ விரும்புவாங்க. இந்த மாதிரியான அடிமைத்தனத்தை, இது ஒரு அடிமைத்தனம் தான். இந்த மாதிரி மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை நீ வளர்த்தே ஆகணும், நீ பெற்றுட்ட வளர்த்தே ஆகணும். அதை பற்றி அரசாங்கம் வந்து கண்டுக்காது. அது உங்கள் டெசிஷன், நீ என்ன வேணாலும். அதுக்காக அதே நேரத்தில் அந்த மாதிரி கொலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைய கொலை செஞ்சாங்கனாக்கா அரசாங்கம் வந்துடும். ஏன் கொன்னேன், எதுக்காக கொன்னேன், என்னால் பார்த்துக்க முடியல அதனால் கொன்னேன், அதெல்லாம் சட்டத்தில் இடம் கிடையாது, அதனால் நீ நான் சிறையில் போட்டு உனக்கு தண்டனை கொடுப்பேன், அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்குது இந்த அரசாங்கம் என்பது. பிறரது உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், பெண்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல், பிறரது உணர்வுகளை புரிந்து இடையூறு செய்வதாக இருக்கிறது. உணர்வுகளை அமுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இந்த அரசாங்கம் என்பது இருக்குது. அறிவுரை சொல்லுகிற பிறரை புரிந்து கொள்ளாமல் அறிவுரை சொல்லுகிற ஒரு அமைப்பாக தான் அரசாங்கம் இருக்குது.
அதை இப்போவே நடைமுறைப்படுத்தலாம். இந்த உலகத்தில் கூட நடைமுறைப்படுத்தலாம் நான் சொல்கிற விஷயத்த. நம்ம நம்ம ரொம்பவும் பரிதாபத்திற்குரியவர்களாகிட்டோமோ அப்படின்ற மாதிரி தான். ஆனால் நல்லா ஆடு மாடுன்னு எல்லாத்தையும் வெட்டி நல்லா சாப்பிட்றோம். உயிர்களுக்கு நம்ம அந்தளவுக்கு தான் மதிப்பு கொடுக்குறோம். நம்ம ஒன்றும் அன்பில் சிறந்தவர்கள், கருணையில் கடலை விட பெரிதானவர்கள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மக்கிட்ட ஒரு ஈவிரக்கமற்ற தன்மை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட கருணை இல்லை, இரக்கம் இல்லை, அன்பு இல்லை, பாசம் இல்லை, ஈவு இரக்கம் என்பது இல்லவே இல்லை. அதனால்தான் இந்த மாதிரி கருணை கொலைகளுக்கு நாம் ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறோன்னா, நமக்கு மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும், மற்றவங்கள ஏதாவது ஒரு வகையில் மற்றவங்கள கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அது மாதிரி தான் இந்த இப்போ மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை அந்த தாய் வளர்த்தே ஆகணும். அதன் மூலம் அந்த தாயை கஷ்டப்படுத்துறது, அந்த பெண்களை கஷ்டப்படுத்துறது, அதுதான் இங்கே உள்ள மக்களுடைய நோக்கமாக இருக்குது. கஷ்டப்படுத்துறதுக்கு இது ஒரு காரணம் கிடைக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது. ஏதாவது வாய்ப்பு கிடைக்காதா, ஏதாவது காரணம் கிடைக்காதா, மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு ஏதாவது காரணம் கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது தற்போது உள்ள வாழ்க்கை முறை.